டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சத்யா ஃப்ரம் SS ஸ்போர்ட்ஸ் இந்தியா. வாங்க டென்னிஸ் கோர்ட் போகலாம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது வெயில் மட்டும் ஹீட் இல்லைங்க, செமிஃபைனல் ரெண்டுமே பயங்கர ஹீட். ஆமாம், ஆஸ்திரேலியன் ஓப்பன் டென்னிஸ் டோர்னமெண்ட் ஆஸ்திரேலியாவில் நடந்துகிட்ருக்கு. அதோட ஃபைனல்ஸ் நடக்க போகுது. அதனுடைய செமிஃபைனல்ஸை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எஸ், 1-3-2-4, அதாவது வேர்ல்டு நம்பர் 1ம் வேர்ல்டு நம்பர் 3யும் ஒரு செமிஃபைனல், வேர்ல்டு நம்பர் 2வும் வேர்ல்டு நம்பர் 4ம் ஒரு செமிஃபைனல். என்ன இன்ட்ரெஸ்டிங் இல்லை? ஸ்பெயின் அல்க்ராஸ், அதே மாதிரி ஜெர்மனியை சேர்ந்த ஸ்வெரேவ், இவங்க ரெண்டு பேரும் மேட்சஸ். ஓகே, அல்க்ராஸ் 22 இயர்ஸ் தான் அவருக்கு. சரி, அவர் வின் பண்ணிடுவார் அப்படின்னு பார்த்து ஃபஸ்ட்டு 2 செட்டையும் அல்க்ராஸ் வின் பண்ணிடுறார். ஃபஸ்ட்டு 2 செட்டை அல்க்ராஸ் வின் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக ஸோ 5 செட்ஸில் பெஸ்ட்டு 3 வின் பண்ணால் அவங்க தான் மேட்ச் வின். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். 3rd செட்டை அல்க்ராஸ் எடுத்துருவார் அப்படின்னு பார்த்தா, அவ்வளோ சீக்கிரம் நீ எடுக்க முடியாது கண்ணா, நான் அதுக்கு விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஸ்வெரேவ். அப்பா, அடுத்த 2 செட்டும் பார்த்தீங்கன்னா டை பிரேக்கர் வரைக்கும் போச்சு. 7-6 7-6ன்னு. அதை யார் எடுத்துடுறா? ஸ்வெரேவ் எடுத்துடுறார். இப்போது அல்க்ராஸ் 2 செட்டு, ஸ்வெரேவ் 2 செட்டு. என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு அந்த ஷார்ட்ஸும் யாராவது இது வரைக்கும் பார்க்கலன்னா போய் ஹைலைட்ஸ் பாருங்கள். ரொம்ப அழகாக இருந்தது. அந்த விறுவிறுப்பு, யார் ஜெயிப்பா, அவ்வளோ ஈஸியாக அந்த வின்னிங்கிறது வந்துடாது சில மேட்சஸ்லலாம். அதுவும் இந்த மாதிரி வேர்ல்டு டாப் 5 பிளேயர்ஸ்டெல்லாம் அவ்வளோ ஈஸியாக நம்ம அதை எடுத்துக்க முடியாது. அது என்னவா இருக்கும் அப்படின்னா, லாஸ்ட் மினிட் வரைக்கும் அவங்க எந்த சுச்சுவேஷன்லையுமே கேமை சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அப்படி தான் இருந்தது. ஸோ இதுக்கு நடுவில் நம்ம அல்க்ராஸ்க்கு பார்த்திங்கன்னா தசைப்பிடிப்பு இதெல்லாம் பெயின்லாம் இருந்தது. இருந்தாலும் அவர் இது வரைக்கும் 2 தடவை 24-25ல் குவார்ட்டர் ஃபைனல் தான் ஆஸ்திரேலியன் ஓப்பனில் வந்திருக்காரு. ஆனால் இன்னும் ஃபைனல்ஸ் வந்ததில்லை. இது என்னடா சோதனை அப்படின்னு நினச்சி பண்ணால் பயங்கர விறுவிறுப்பாக மேட்சஸ் போயிட்டே இருந்தது. அதுவும் அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த சர்வ் அண்ட் வாலி அண்டு ஸ்மாஷு எல்லாம் 2 பேரும் விடாமல், அந்த பேக் ஹேண்ட் ஷாட் ஆகட்டும், அந்த ட்ராப்ஸ் ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரமாதமாக இருந்தது பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக பாருங்கள். கிட்டத்தட்ட 5 ஹவர்ஸ்க்கு மேலே போயிடுச்சு. யாரா ஜெயிக்க போகிறா அப்படின்னு பார்த்தா, கடைசியில் 2 பேரும் அப்படியே போயிட்டே இருந்தது. ஸோ 7-5ன்னு அல்க்ராஸ் வின் பண்ணார் மேட்சை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை ஒரு தடவை ஹைலைட்ஸில் போய் பாருங்கள் டியர் ஃப்ரெண்ட்ஸ். அல்க்ராஸ் ஃபைனல்ஸ்க்கு வந்தாச்சு. இந்த பக்கம் அடுத்த செமிஃபைனல், 2வது செமிஃபைனல். சரி, அது கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிருமா அப்படின்னு பார்த்தா, சின்னர் பார்த்தீங்கன்னா இட்டாலி, செர்பியாவின் ஜோகோவிச். சின்னருக்கு 24 ஏஜ், அவருக்கு 38 ஜோகோவிச். ஓஹோ, இந்த மேட்ச் எப்படி இருக்கும் பார்க்கலாமே அப்படின்னு பார்த்தா, அதுவும் இதே தான். ஃபஸ்ட்டு செட்டே ஜோகோவிச் தோத்துட்டார். சரி, செகண்ட் செட்டு சின்னர் எடுத்துருவார் அப்படின்னு பார்த்தா, செகண்ட் செட்டை ஜோகோவிச் எடுக்கிறார். செகண்ட் எடுத்துட்டாரே, தேர்ட் எடுப்பாங்கன்னு பார்த்தா தேர்டை சின்னர் எடுக்கிறார். ஆளுக்கு ஒவ்வொரு செட்டு மாறி மாறி இப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆளுக்கு 2 செட்டு ஜெயிச்சிட்டாங்க. ஆட, இது என்னப்பா அப்படின்னு பார்த்தா, இதே மாதிரி டிசைடர் ஃபைனல் செட்டை ஜோகோவிச் எடுத்துடுறார். அந்த அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ சில இடங்களில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ், இதுலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சில இடங்களில் நல்ல அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த இடத்துல எந்த மாதிரி அந்த ஷார்ட்ஸ் கொடுக்கணும், எந்த இடத்துல ட்ராப் போடணும், எப்போ ஏஸ் போடணும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயருக்கு தெரியும். அவங்களுடைய அந்த காமன் கம்போஸ்டு சிச்சுவேஷன் ஹேண்ட்லிங், இது எல்லாமே இது ஸ்போர்ட்ஸ் இதை நம்ம நேரேட் பண்ணுறதுனுடைய ரீசனே என்ன அப்படின்னா, இதுலேருந்து நிறையா விஷயங்களை நம்ம கற்றுக்கலாம் நம்மளுடைய இதுக்கு, மோட்டிவேஷனுக்கு. எஸ், அப்போ ஜோகோவிச் வேர்ல்டு நம்பர் 4, அவரும் நம்பர் 1 இருந்த பிளேயர் தான். நிறைய கிராண்ட் ஸ்லாம்லாம் வின் பண்ணியிருக்கார். இப்போ அவர் வின் பண்ணி
அவர் ஃபைனல்ஸ். இப்போ அல்கராஸும் ஜோகோவிச்சும் ஃபைனல்ஸ் நடக்க போகுது. அந்த ஃபைனல்ஸும் விறுவிறுப்பாக இருக்கும்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக பாருங்கள் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டென்னிஸ் இதில் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு பிளேயர்ஸ் வந்து நல்ல ஒரு டாமினன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம எப்படி ரோஜர் ஃபெடரர் பார்த்தோம், ஆண்ட்ரி அகாசி பார்த்தோம், பீட் சாம்ப்ராஸ் பார்த்தோம், நிறைய நடால், நிறைய பிளேயர்ஸ் சொல்லிகிட்டே போகலாம். ஒவ்வொரு பிளேயரும் பார்த்திங்கன்னா அந்தளவு ஆடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய வாங்க டென்னிஸ் கோர்ட் போகலாம் நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம்.